நைல் பறிச்சு அப்போ சவா பெருசா இருக்கு. ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாங்கள் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் உகாண்டாவில் உள்ள ஒரு ஃபேமஸான ஃபிஷ் மார்க்கெட் தான் போயிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 5 to 10 minutes இந்த ஃபிஷ் மார்க்கெட்டை ரீச் ஆகிடலாம். இந்த ஃபிஷ் மார்க்கெட்டுடைய பேர் புசேகா. இப்போ நாங்கள் புசேகா ரீச் ஆகிட்டோம். இப்போ ஃபிஷ் மார்க்கெட்டை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஆஃப்ரிக்காவில் உள்ள மக்கள் என்னென்ன ஃபிஷஸ்லாம் சாப்பிட்றாங்கன்றதை தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. Little punch. How are you, mama? Fresh. Little punch. Fresh tilapia. Okay, ji. Come on. இப்போ நம்ம ஊர் ஃபிஷ் மார்க்கெட் எடுத்துக்கிட்டா அங்கே மீன் விற்கிறவங்க ஜஸ்ட் கடையில் உட்காந்துருப்பாங்கல்ல. ஆனால் இந்த ஊரில் எப்படின்னா, இப்போ ஒரு மீன் கடை இருக்குன்னா அங்கே வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வர கஸ்டமர்ஸை பிடிச்சி நீங்கள் எங்கள் கடைக்கு வாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ நம்ம நல்ல கடை எதுன்றதை கொஞ்சம் செலக்ட் பண்ணி போய் வாங்கணும். இப்போ ஒருத்தங்க எங்கள் கடைக்கு வாங்க, அங்கே மீன்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ போய் பார்க்கலாம் வாங்க. இந்த மார்க்கெட்டில் உள்ள ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபிஷ்னா அது திலேப்பியா தான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அதுதான். ஸோ உகாண்டாவில் அப்புறம் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் உள்ள லோக்கல் மக்கள் அதிகமாக இந்த மீன் தான் சாப்பிட்றாங்க. எங்களை கூட்டிட்டு வந்தாங்கல்ல, அவங்க கடைக்கு வந்தாச்சு. இப்போ நான் வாங்க போகிற மீனும் திலேப்பியா தாங்க. ஸோ இந்த கடையிலேயே மீன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ இங்கேயே வாங்கலாம்னு டிசைட் பண்ணிட்டோம். You can make it 10,000. You can cut and give me. What? Cut. You wait. Wait, 1 second. You wait. Oh, தொட்டு பாப்பா அரேட்டிங். கண்ணு சரியில்லை, கண்ணு நல்லா இருக்கும். No, not this one. No, any other issue. Tano. என்னதான் மீன் பார்க்கறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலுமே நடுவில் அங்கங்கே கொஞ்சம் பழைய மீன் வச்சுருப்பாங்க. ஸோ கொஞ்சம் நம்ம செக் பண்ணி வாங்கிட்டா அது கொஞ்சம் பெட்டர். எனக்கு ரொம்பலாம் பார்த்து வாங்க தெரியாதுங்க. ஆனால் அந்த செதில் திறந்து காமிச்சாங்க, பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நாங்கள் 2 மீன் செலக்ட் பண்ணிட்டோம். I promote your shop. More people will come to your shop. How much? நான் 2 கிலோ வாங்கியிருந்தேன். அந்த கடையில் இருக்கவங்க திடீர்னு என்ன வீடியோலாம் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் இல்லை, உங்கள் கடையை ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி, ஓகே அப்படின்னாங்க. இங்கே வந்து ஆஃப்ரிக்கன் மக்களுக்கு நிறைய பேருக்கு வீடியோ எடுத்தால் பிடிக்காது. You just tell the price. The price 11,000. Price 11,000. ஸோ இந்த ஃபிஷ் வந்துட்டு திலேப்பியா ஃபிஷ். They only tilapia here. You only tilapia here. ஸோ இங்கே திலேப்பியா தான் லோக்கல் ஃபிஷ். இது லேக் விக்டோரியாவில் கிடைக்கும். ஒரு 2 கிலோ திலேப்பியா வாங்கிட்டேங்க. 1 கிலோ வந்து 11,000 லோக்கல் உகாண்டன் ஷில்லிங்ஸ். இது நம்ம ஊர் காசுக்கு 280 rupees வருது. ஸோ 2 கிலோக்கு வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. எல்லா கடையிலையும் இந்த விலை தான் இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. ஒரு சில கடையில் லோக்கல் மக்களுக்கு ஒரு விலை, இந்தியன்ஸ்க்குனா ஒரு விலை வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம இவங்ககிட்ட கொஞ்சம் பார்கெயின் பண்ணி தாங்க வாங்கணும். ஒரு வழியாக மீன் வாங்கியாச்சு. இப்போ அதை நாங்கள் கட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். நான் ஏன் திலேப்பியா சூஸ் பண்ணியிருந்தேன்னா, இந்த ஃபிஷ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வைஸ், அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, முள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இது ஃப்ரை, கறி, கிரில்டு இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த மார்க்கெட் நீங்கள் எப்போ வந்தாலும் ரொம்ப பிஸியாக தாங்க இருக்கும். லோக்கல் மக்கள் எல்லாருமே ஃபிஷ் வாங்க இங்கே தான் வருவாங்க. ஸோ இந்த திலேப்பியா மீனை தான் இங்கே உள்ள லோக்கல் மக்கள் எல்லாருமே, அதாவது ஆஃப்ரிக்கன் மக்கள் தினசரி எடுத்துக்கிறாங்க. எனக்கு வந்து நம்ம ஊரில் ப்ரோம்ஃப்ரெட்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குன்றதை மறக்காம கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது உகாண்டாவில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஃபிஷ் தாங்க. இதோட பேர் நைல் பர்ச். இந்த நைல் பர்ச் ரொம்ப பெருசாக இருக்கும். சில நேரத்தில் மனுஷங்களை விட கூட பெருசாக இருக்கும்னா பார்த்துக்கோங்களேன். நைல் பர்ச். ஸோ இதாங்க நைல் பர்ச். நைல் பர்ச் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. இது வந்துட்டு ரிவர் நைல் அண்ட் லேக் விக்டோரியா we get, right?
செமுட்டினோ. இந்த சைடில் இன்னொரு மீன் இருந்தது, இதோட பேர் செமுட்டினோ அப்படின்னு சொன்னாங்க. இதை பற்றி நான் அவ்வளோ கேள்விப்பட்டது இல்லைங்க. இன்னொரு சைடில் நாங்கள் வாங்கின திலேப்பியாவை தலைவர் கட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே நம்ம மற்ற மீனை பார்க்கலாமாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், திலேப்பியா ஒரு ஏரி மீன், ஏரியில் மட்டும்தாங்க கிடைக்கும். இவ்வளோ பெரிய நைல் பறிச்சு, அப்போ சவா பெருசா இருக்கு. இப்ப அடுத்ததான் நான் இன்னொரு கடைக்கு வந்திருக்கேன். இங்க நீங்க பாக்குறதும் நைல் பறிச்சு தான். பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு. சில மீன் 100 இருந்து 200 கிலோ வரைக்கும் வெயிட் இருக்குங்க. இதுவும் ஒரு ஏரி மீன் தான். லேக் விக்டோரியால அதிகமா கிடைக்குது. நம்ம ஊர்ல வஞ்சர மீன் எப்படி, அந்த மாதிரி தான் இந்த மீன்ங்க. இந்த மீன் நான் ஒரு வாட்டி சமைச்சிருக்கேன். டேஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருந்தது, அதுல இருந்து வாங்குறது இல்ல. பட் இந்த ஊர் மக்கள் எல்லாம் இந்த மீன் அதிகமா விரும்பி சாப்பிடுறாங்க. Thank you so much. ஸோ இதுதாங்க நைல் பர்ச்சோட ஃப்ளஷ் பார்ட். நைல் பர்ச்சோடைய பார்ட்ஸை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சேல் பண்ணுறாங்க. இந்த கடையில் பாருங்கள், அந்த ஃபில்லட்ஸ் இருக்கு. அதே மாதிரி இது வந்து சிப்ஸ்ன்னு சொல்கிறாங்க, இது தலை. ஸோ இது தனித்தனியாக இங்கே சேல் பண்ணுறாங்க. ஸோ நைல் பர்ச்சை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் உகாண்டாலேருந்து பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. இது நைல் பர்ச். ஆமா, ஈவன் திஸ் ஒன் they will eat. They will eat this one. No, what is this one? Chips. They will eat this one, people. You can eat this one. Chips. Chips. They will fry it. Fry it. So இந்த chips part fry பண்ணிடுவாங்க. எனக்கு இன்னைக்கு தாங்க தெரியும் நைல் பர்ச் இது மாதிரி சிப்ஸ் பார்ட்லாம் இருக்குன்னு. இது வந்து ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நைல் பர்ச் 1 கிலோ 22,000 உகாண்டன் ஷில்லிங்ஸ்லேருந்து 32,000 உகாண்டன் ஷில்லிங்ஸ் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. இது நம்ம ஊர் காசுக்கு 600 ரூபாயிலேருந்து 800 ரூபாய் வரைக்கும் வருது. இப்போ அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது ஸ்மோக்டு ஃபிஷ் பார்த்தீங்களா? சாரி, ஸ்மோக்டு ஃபிஷ். நைல் பர்ச். நைல் பர்ச். ஸோ we can eat this directly. It's containing salt. Huh? It's containing some sort of salt. Salt, okay. You can eat it Directly, okay. ஸோ இது கொஞ்சம் சால்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ நம்ம டைரக்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. That's catfish. Catfish. Yeah, Catfish. 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 தேங்க்யூ மை ஃப்ரெண்ட். ஸோ இதெல்லாம் திலேப்பியாங்க. ஸ்மோக்கி ஃபிஷ்னா என்னன்றதை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு மீனை நல்லா காய வச்சு சார்கோல் அடுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது எரியறப்ப அதோட புகையிலே வந்து லோ ஹீட்டில் இதை குக் பண்ணுறாங்க. இந்த ஸ்மோக்கி ஃபிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில்னா கூட நீங்கள் வெளியே அப்படியே இதை ஸ்டோர் பண்ணி வச்சு எவ்வளோ நாள் கழிச்சுன்னா சாப்பிடலாம். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய யூனிக்கான ஸ்மோக்கி ஃப்ளேவர் இதெல்லாமே ஆப்பிரிக்கன் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சனால இதை விரும்பி சாப்பிட்றாங்க. This is tilapia. Tilapia. Tilapia, yeah. Okay. This is Nile perch. This is Nile perch. Yeah. Oh. Then this is the tilapia, this is the Nile perch. So the prices are different. Okay. This one is supposed to be 35. 35. Yeah. Okay. This one 25. 25. Yeah, 35. ஸ்மோக்டு ஃபிஷ்ஷில் எல்லா வெரைட்டியுமே வச்சுருந்தாங்க. நைல் பர்ச், கேட் ஃபிஷ், டிலேப்பியா. பட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே விலை மாறுது. 35,000, 40, 50. ஸோ இது வந்து நம்ம ஊர் காசுக்கு ஒரு 700 ரூபாய். So how you prepare this when you put salt and No put in salt. Yes, put them on fire. fire? Yeah. So that they can rise. You don't add salt also. Salt you will add, right? Salt. No, we don't add salt. We don't add anything. Just smoke, huh? Yeah, just smoke. Yeah. So it will, how long the life? It can take time. நல்லா ப்ராப்பராக ஸ்மோக் பண்ண ஃபிஷ்ஷை நீங்கள் வெளியே வந்து 1 month வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஃபிஷ்ஷை இவங்க சரியாக ஹீட் பண்ணலைன்னா அந்த ஃபிஷ் சீக்கிரமே கெட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. Can take a month. It will take 1 month. Can take 1 month. Thank you so much, my friend. Okay. நானும் ஒரு
ஒரு ஸ்மோக்டு ஃபிஷ் ட்ரை பண்ணலாமேன்னு வாங்கியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ இங்கே முடியுது. ஆஃப்ரிக்காவில் உள்ள ஃபிஷ் மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட சேனலை கான்ஸ்டன்ட்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஆஃப்ரிக்காவில் இருந்து பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்கணுன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன் அண்ட் பாய். இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க மறுபடியும்.